Hi friends, welcome to Daytrading Tamil. So நீங்கள் இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் வரீங்க அப்படின்னா ஸோ அது என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். இந்த டிமெட் அக்கௌண்ட்டில் ஒரு ப்ரோக்கரேஜ் காஸ்ட் வந்து லோவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்க ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அடுத்தது டெக்னிக்கல் அனாலிசிஸை கற்றுக்கணும். இந்த முறையாக டெக்னிக்கல் அனாலிசிஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் டிப்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணிங்கன்னா டிவியில் இந்த டிப்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ அது மேக்ஸிமம் லாஸ் ஆகும். அது நிறையா பார்த்துட்டேன். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸை கற்றுக்கிட்டு நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் ஒவ்வொரு மிஸ்டேக்காக ரெடியூஸ் பண்ணி நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ண போல தான் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பில்ட் ஆக முடியும். அதனால் இந்த டிப்ஸ் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓனாக ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ கம்மி குவான்டிட்டியாக இருந்ததுன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னென்ன இருக்குன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வால்யூம்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமானது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டா நீங்கள் டே ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ், பொசிஷனல் ட்ரேட்ஸ், இது மாதிரி எல்லாமே நீங்கள் எடுக்க முடியும். இதெல்லாம் என்ன, இதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.